தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளை போரூர் மற்றும் தாம்பரத்தில் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதி வழங்கியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என்று கடந்த ஜனவரி 24ஆம் தேதி போக்குவரத்துத்துறை ஆணையர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தனியார் பேருந்து நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆர்.என். மஞ்சுளா முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் தூரப்பட்டு போரூர், தாம்பரம் ஆகிய இடங்களில் பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதிப்பது எனவும் பெருங்கலத்தூரில் பயணிகளை இறக்க மட்டும் அனுமதிப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் அனைத்து ஆம்னி பேருந்து நிலையங்களிலுமே கோயம்பேட்டில் தான் கேரேஜ்கள் உள்ளன என்பதால் கோயம்பேட்டில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். தனியார் ஆம்னி பேருந்துகள் நகருக்குள் பயணிகளை ஏற்றிக்கொள்ள அனுமதிக்கும் இடங்களில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளுக்கும் அனுமதி வழங்க வேண்டும் என கோரி விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அவர் தரப்பிலும் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து சென்னையில் அனைத்து இடங்களிலுமே பயணிகளை ஏற்றி இறக்க அனுமதித்தால் கிளாம்பாக்கம் செல்லும் முன்பே பேருந்து நிரம்பிவிடும் எனவும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கொண்டு வந்த நோக்கம் வீணாகிவிடும் என குறிப்பிட்ட நீதிபதி எந்தெந்த வழித்தடங்களில் ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்ற அனுமதி வழங்கப்படும் என்று குறித்தும் மாற்று வழித்தடங்களுக்கும் அடையாளம் கண்டு வரைபடம் தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை வருகிற பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி மஞ்சுளா உத்தரவிட்டிருக்கிறார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.